வகுப்பு மாணவி ரைஃபாஷால். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் ரைஃபாஷாலிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. யாருக்குமே தன்னம்பிக்கைங்கிறது மனசுல சுத்தமா இல்ல. அந்த தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்துறாம தான் நான் தன்னம்பிக்கை பத்தி பேச வந்திருக்கேன். உங்களிடம் நீங்களே பேசுங்க. நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன், என்னால் முடியும், வெற்றி என் பாதை. இதை தினமும் மனதில் சொல்லுங்கள். என்ன தினமும் மனசுல சொன்னோம்? நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன், என்னால் முடியும், வெற்றி என் பாதை. வாழ்க்கையை ஒரு விளையாட்டாக நினையுங்கள். நான் வெற்றி பெறுவேன் என்ற உறுதிதான் முன்னேற்றத்தின் முதல் படி. நல்ல நண்பர்கள் கொண்ட நட்பு வட்டத்தை உருவாக்குங்கள். திமிரு, பொறாமை, கோபம், வெறுப்பு இவையெல்லாம் மனதில் இருந்து வெளியேற்றுங்கள். ஒன்றும் ஒரே நாளில் நடக்காது. சிறு சிறு முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய நபராக மாற உதவும். முடியாது என்றால் அது மூட நம்பிக்கை, முடியுமா என்றால் அது அவன் நம்பிக்கை, முடியும் என்றால் அதுதான் தன்னம்பிக்கை. நம்ம மனசுல இருக்க வேண்டிய ஒன்னே ஒன்று முடியும்ங்கிற தன்னம்பிக்கை. கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது வலிக்கு கீழே விழுந்துட்டோம்னா யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ஏன்னா அது அவமானம். அதுவே வாழ்க்கையில வலிக்கு விழுந்துட்டோம்னா அனைவரும் பார்க்குற மாதிரி எந்திரிக்கணும். அதுவே நம்ம அடையாளம். நன்றி. தன்னம்பிக்கை